அதான் சொல்லப்பார். இந்த தோட்டத்தில் எஜமான் ஓனர் ஆண்டவராகிய இயேசு அதிகாலையில் போய் வேலைக்கு ஆள் தேடுறாராம். அதிகாலையில் தேடி கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வந்து வேலைக்கு வச்சுட்டார். சரியா? அடுத்து 3ஆம் மணி வேலை, அடுத்து 6ஆம் மணி வேலை, அடுத்து 9ஆம் மணி வேலை. நம்ம கணக்குக்கு நான் சொல்கிறேன், 3ஆம் மணி வேலைன்னா காலையில் 9 மணி. நம்ம ராமநாதபுரத்தில் வேலைக்கு ஆள் தேடுறது 3ஆம் மணி வேலை. ஆனால் ஆண்டவர் ஆள் தேடினது அதிகாலையில். எப்போ தேடினாரா? அதிகாலையில் ஆள் தேடி போகிறார். அவர் அதிகாலையில் தேடுறார். இது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகம் உண்டானதில் இருந்து கர்த்தர் பரலோகத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கார். அதுதான் நம்ம. அல்லேலூயா. உலகம் உண்டானதுலேருந்து ஏனோக்க சேர்த்தாரு, ஆபிரகாமை சேர்த்தாரு, எல்லாரையும் சேர்த்தார். உலகம் உண்டானதுலேருந்து அதிகாலமே ஆட்களை தேடி போனார். அடுத்து 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. இந்த வேலையிலெல்லாம் ஆட்களை கர்த்தர் தேடி போனார். ஒவ்வொரு மணி நேரமும் தேடி போகிறார். இதில் நம்ம ஊரில் 9 மணி காலையில் 7 மணி 8 மணிக்கு போனீங்கன்னா அந்த ஜெகன் தியேட்டர் பக்கத்தில் அந்த முனிசிபால் ஸ்கூலுக்கு இடையில ஆட்கள்லாம் நிற்பாங்க. போனால் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே போனீங்கன்னா சித்தாள் கிடைக்கும், கொத்தனார் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும். நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுக்கலாம். ஆனால் 10 மணிக்கு போனீங்கன்னா ஆளும் இருக்காது, யாரும் இருக்காது. நீங்களும் ஆளை பிடிக்க முடியாது. ஒன்று வந்த ஆள் வீட்டுக்கு கிளம்பி போயிடும். ஆனால் ஆண்டவருடைய ஏக்கம், விருப்பம், நோக்கம் என்னன்னா, எப்படியாவது ஆட்களை பிடிச்சு கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கணும்னு அவர் ரொம்ப தயாளனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு வயசாயிடுச்சா அதை பற்றி இல்லை. அவர் எப்படியாவது உள்ளே வந்துடணும், எப்படியாவது அவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது அவர் கெட்டு போயிடக்கூடாது. அது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்குறார். சில நேரம் ஸ்கூலில் படிக்கும்போதே அழைப்பு கிடச்சிருக்கும். 80 வயசில் உள்ளே வருவோம். எப்படி அழைப்பு எங்கே கிடச்சிருக்கோம்? ஆனால் 80 வயசில் உள்ளே வந்து உட்காருவோம். அது பெரிய கிருபை. அதனால தான் தாவீது காலையில் சொன்னார், என் மேல் பாராட்டின கிருபை பெரியது, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன பண்ணினீர்? தப்பு வைத்தீர். எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். இப்போ பாருங்க, 9ஆம் மணி வேலையில் 9 மணிக்கு ஆள் தேடுறார். 9 மணிக்கு தேடிட்டு மறுபடியும் 12 மணிக்கு வந்து தேடுறார். 12 மணிக்கு தேடிட்டு மறுபடியும் தேடுறார். இப்போ 3ஆவது மணி வேலைன்னா 9, 6ஆவது மணி வேலைன்னா மதியானம் 12, 9ஆம் மணி வேலைன்னா மதியானம் 3 மணி. சரிங்க, மத்தியானம் 3 மணிக்கு ஆள் தேடினதோடு விட்டுடலாம்ல. சரி, ஏன்னா 3 மணிக்கு வந்தவனாவது 4, 5, 6 எத்தனை மணி நேரம் வேலை செய்வான்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தான் கையை தான் காட்டுறேனே. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் வேலை செய்வான். சாயங்காலம் 5 மணிக்கு ஒருத்தனை வேலைக்கு எடுத்தோம்னா சட்டையை கழட்டுவான், பேண்ட்டை கழட்டுவான், அவன் கொண்டு வந்த கையிலேயே கட்டுவான். அதுக்கப்புறம் அந்த கணேசு போயில எடுத்து உருட்டுவான், வாயில் வைப்பான், தண்ணியை குடிப்பான், கிளம்பிடுவான். சொல்லுங்க. இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு ஒருத்தனை கூப்பிடுறது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம்னா, சாகும்போதாவது உள்ளே வந்துட்டா பரலோகம் சேர்த்துருவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், கையை வைத்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஆமாம், எப்படியாவது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய விருப்பத்தை நான் அங்கீகரிக்கலை. அப்படியும் அந்த 11ஆவது மணி வேலை சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிடுறார். அப்படி உள்ளே வந்தவன் தான் சிலுவை கல்லை. 11ஆவது மணி அவனுக்கு ஆண்டவர்னு கூப்பிட தெரியுது, ராஜ்யம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் அவன் வாழ்ந்த காலம் ஃபுல்லாக இயேசுவை கூப்பிடலை. ஆனால் அந்த 11ஆவது மணி வேலை நான் உள்ளே வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு சொன்னப்ப உள்ளே வந்துடுற ராஜான்னு சேர்த்துக்கிட்டாரு. ஆமாம், கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் ஆண்டவர் தயாளன். யாரு? நிறைய பேர் தயாள பிரபுன்னு பேர் வச்சுருப்பாங்க. 10 ரூபா நோட்டை 10ஆ உடச்சி கொடுப்பாங்க. எப்படி? 10 ரூபா நோட்டை ஆமாம் 1 ரூபாயா மாற்றிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பிச்சை போடுறதுக்கு 50 பைசாவா சில்லறை மாற்றுங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுப்போம், 50 கொடுப்போம். எப்படி? 50 ரூபா இல்லை, 50 பைசா. பேர் தயாளன். உண்மையான தயாள பிரபு யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். சின்ன வயசில் ஆண்டவரை திட்டியிருப்போம், சபைக்கு விரோதமாக கல்லை போட்டிருப்போம், ஊழியக்காரனை திட்டியிருப்போம், தேவனை திட்டியிருப்போம். ஆனால் சொல்லுவார், மகனே மகளே நீ வந்துடுறா எனக்குள்ள, உனக்கு தான் பரலோகத்தை கட்டிகிட்டு இருக்கேன், நீ பரலோகத்துக்கு வந்துடுறா, நீ செத்து போய் நரகத்துக்கு போயிடாத, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றார். இந்த ஓமையை சொல்லிட்டு தான் சொல்றாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர்
முந்தினோராயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ. அப்போ இந்த ஓமையில் அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? இந்த ஓமையை சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டாரு. அப்போ அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? சர்ச்சுக்கு வந்தவங்க பரலோகம் போகாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஆராதனைக்கு வந்தவங்க ஆண்டவர்கிட்ட போகாமல் போனதுக்கு காரணம் என்ன? இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூவில் செகண்ட் ரவுண்டு போனவங்க ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்ன? என்னையா இங்கே நடந்திருக்கு? யார் இப்படி முந்தினவங்க பிந்தினோரா நரகத்துக்கு போனது? யார் பிந்தி வந்தவங்க முந்தி போனது? கடைசியில் வந்து பரலோகத்துக்கு போனது யாரு? என்ன இங்கே நடந்திருக்குன்னா, இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். 13வது வசனம், அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நல்ல கவனிங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவர் ஆட்களை எடுத்தார், தோட்டத்தில் விட்டுட்டார், வேலை செய்ய சொன்னார். இந்த காலங்காத்தால வேலைக்கு கிளம்பி வந்தான் பாருங்க 6 மணிக்கு, அப்புறம் 9 மணிக்கு வேலைக்கு வந்தான் பாருங்க. இந்த சர்ச்சில் நான் பழைய விசுவாசி, நான் தான் பில்லரே போட்டேன், நான் தான் ஃபேனே வாங்கி விட்டேன், நான் தான் லைட்டே போட்டேன். இப்போ எவனோ புதுசாக வந்துட்டானாமா, பெரிய இவனாமா. என்னவா? சத்தமா சொல்லுங்க. முறுமுறுத்து சத்தமா சொல்லுங்க. ஏதோ நேத்து வந்தவ என்னை தள்ளி உட்கார சொல்றா, இங்க இருந்து இங்க உட்காரணுமாமா. நான் யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொலைகாரன் பரலோகத்துக்கு வரட்டும். சத்தமா ராமேன் சொல்லுங்க. அந்த குடிகாரன் பரலோகத்துக்கு வரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாது என்னை என்ன கூப்பிட்டாரு? உனக்கு 1 காசு சம்பளம் தருவேன். ஆமாம், அவரை எப்படி கூப்பிட்டாரு? உனக்கு 1 காசு சம்பளம் தருவேன். எனக்கு அவர் தரப்போகிற சம்பளத்தை வாங்கிட்டு நான் பரலோகம் போச்சேறது என் வேலை. சத்தமாக ஒரு அள்ளிலே சொல்லுங்களேன். இதை உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு ஆஃபீஸில் 50 வருஷமாக 50 வயசில் ஒரு ஆள் இருப்பார். அதே ஆஃபீஸில் 22 வயசில் ஒரு தம்பி எக்ஸாம் எழுதி வந்திருப்பான். 2 பேரும் ஒரே சம்பளம் வாங்குவாங்க. இவங்க சொல்லுவாங்க, நேற்று வந்து இந்த பாண்டு என்னமோ நேற்று தான் படித்து முடிச்சிருக்கோம், 50,000 சம்பளம் பாருங்க, மீசை கூட முளைக்கலை, இவனுக்கெல்லாம் 50,000 சம்பளமா. என்னது? முறுமுறுத்து. என்னது சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கிறங்க. பெருமை உச்சாணி கொப்பில் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. நீ செலக்டட் பீப்புள் தான், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். அதனால இந்த சபை என்னுடையதும் இல்லை, உங்களுடையதும் இல்லை. இதுக்குள்ள யாருக்கு வேணாலும் இடம் இருக்கு. நம்புறவங்க கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், இதில் யாருக்கு வேணாலும் இடம் இருக்கு, யாருக்கு வேணாலும் இடம் இருக்குது. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். இங்கே படித்தவன் வரலாம், படிக்காதவன் வரலாம், குளித்தவன் வரலாம், குளிக்காதவன் வரலாம், பேய் பிடிச்சவன் வரலாம், நோயாளி வரலாம், கேன்சர் வியாதி பிடிச்சவன் வரலாம், யார் வயதானவன் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அவனுக்குத்தான் கர்த்தர் இருக்கார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதில் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. யாராவது ஒருத்தன் உள்ளே வந்து செயலாற்றும் போது நீ முறுமுறுக்கிறீனா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தை இழந்துட்ட. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. அதனால யார் வந்து பயன்பட்டாலும் அப்பாவுடைய ராஜ்யம் மகிமைப்படட்ட. அர்ஜென்சி, ஆண்டவருக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, அவன் சாவ போறான், அவனை தடுத்து நிறுத்து. பக்தர்கள் சொன்னாங்க, சபை என்பது நரகத்தை தடுத்து நிறுத்துகிற இடம். நரகத்துக்கு போகிறவனை தடுக்கிற ஒரே இடம் சபை தான். அப்போ இந்த சபைக்குள்ள முறுமுறுப்புகள் வரக்கூடாது. வெளிநாட்டு வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, 30 வருஷமாக குவைத்தில் இருப்பாங்க, அவங்க சம்பளம் 60,000 இருக்கும். புதுசாக இங்கேருந்து படித்த பிள்ளைங்களை கொண்டு போவாங்க, அவங்களுக்கு 1.5 லட்சமாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற வயசான பாட்டிலாம் என்ன சொல்லணும்னா, நானும் 30 வருஷமாக இந்த நாட்டில் வந்து குப்பை கொட்டுறேன், எனக்கு 60,000 சம்பளம், நேற்று வந்தவளுங்க 1 லட்ச ரூபா வாங்குறாளுங்க, சொலையாக வாங்குறாளுங்க. எப்படியா சொல்லுங்கள்? நீங்கள் இப்படி பேசினீங்கன்னா ராஜ்யத்திலிருந்து அவுட் ஆயிடுவீங்க. புரியுதா? இந்த ஓமையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எங்கே இருக்குன்னா 12ஆம் வசனத்தில் தான் இருக்குது.
வாசிக்க வேண்டாம் தம்பி. முறுமுறுக்கிறது. யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணட்டும், யார் வேணாலும் பயன்படட்டும், ராஜ்யம் வளரட்டும். அல்லேலூயா. 5 மணிக்கு ஆள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த ஐயா வந்தாலும் சரி, அந்த மனுஷன் எப்படியாவது ஐயோ அந்த மனுஷனையும் பரலோகத்தில் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் அன்பு பாராட்டி இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வேசிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்னே பரலோகத்துக்கு போய் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும். தெரியும் எனக்கு சிலர் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்காங்கன்னு. ஆனால் எதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எதுக்காக நம்ம அங்கீகரிக்கிறோன்னா, ஆண்டவரே ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம யார்? சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அவனைத்தானே தேடி பிடிச்சி கொண்டு வந்தாரு. மற்றவன்லாம் சொல்றான் எங்களுக்கு இந்த சிலுவை பைத்தியமா இருக்கு, போ அந்த இயேசு எங்களுக்கு வேணாம். இவன் தானே ஏற்றுக்கிட்டான், இவன் தான் இயேசு வேணும்னு சொன்னா, அந்த இயேசு அவனுக்கு தான் ராஜ்யத்தை கட்டுறாரு. அல்லேலூயா. அதனால இதில் மூத்த குமாரன் அடிபட்டு போகிறான். இத்தனை காலம் உமக்கிட்ட வேலை செஞ்சேன், ஒரு கண்ணுக்குட்டியாவது எனக்கு அடிச்சீரா, எனக்கு விருந்து செஞ்சீரா, எனக்கு பாராட்டு விழா வச்சீரா, மைக்கில் என் பேரை சொன்னீரா, நான் செஞ்சதுக்கெல்லாம் ஏதாவது செஞ்சீரா? நீர் அவனையே சொல்லுகிறீர், அவனுக்கு விருந்து சொல்லுகிறீர். அவன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவன், அவன் சபையை கேவலப்படுத்தினவன், அவன் சபைக்கு விரோதமாக பேசினவன், அவனுக்குத்தான் பார்ட்டி. நான் இந்த சபையிலே உட்கார்ந்துருக்கேன், நான் இந்த சபையில 40 வருஷமா இருக்கேன், என் பேரை ஒரு நாள் சொல்லல, இவன் தான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இப்படி திகைச்சு போய் உட்காந்துட்டியே? நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, எனக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ எல்லாரும் உள்ள வரணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எவெல்லாம் நம்மளை முறைக்கிறானோ உள்ளே வரணும் ஆண்டவரே. எவெல்லாம் இந்த சபையில் வெளியே இவ்வளோ பைக்கு நிற்கிதேன்னு நினைக்கிறானோ உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப வசதி ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா ராஜ்யத்தை கட்டுறோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லே